வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, த்ரிஷாவை தொடர்ந்து இப்போது மீனா அவர்களை வம்புக்கு இழுத்த பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகை மீது அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், சினிமா துறையில சேர்ந்தவங்களா இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க மேல கேவலமான ஒரு விஷயத்தை சொல்லி இணையதளத்துல வெளியிட்டு வராங்க. இது பார்ப்பதற்கு அவங்களுக்கு பப்ளிசிட்டி மாதிரி தெரியுது. ஆனா அந்த நடிகைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக ஏறி அந்த இது ரொம்பவே ஒரு கீழ்த்தரமான செயல் என்று பார்த்தீங்கன்னா நடிகை மீனா அவங்க போட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 2 மணி நேரம் போதும் பல லட்சம் கேட்ட நடிகை மீனா அந்த விஷயத்தை போட்டு உடைத்த பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தொடர்ந்து நடிகை மீது இந்த மாதிரி விமர்சனங்கள் எழுந்துகிட்டே வருது. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா கூவத்தூர்ல த்ரிஷாவை பத்தி ரொம்பவே கேவலமாக பேசினார் ஒரு கட்சியினுடைய தலைவர். இதனை தொடர்ந்து இப்போது நம்ம மீனா அவங்களை பத்தி பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பேசியிருப்பது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் தன்னுடைய கண்டனங்களையும் தெரிவித்து வராங்க. பைல்வான் ரங்கநாதன் என்பவர் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு வராரு. இவர் நடிகைகளை பற்றி அந்தரங்கமான விஷயம் சொல்லி ரொம்பவே பப்ளிசிட்டி தேடக்கூடியவர்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான பர்சனல் லைஃப்ல யாரும் சொல்லக்கூடாது. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லி இணையதளத்துல வெளியிட்டே வருகிறாரு. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் வலம் வந்தவங்க தான் நடிகை மீனா. கமல், அஜித் என பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. நடிகை மீனா கடந்த 2009ஆம் ஆண்டு வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு நைனிகா என்னும் மகள் இருக்காங்க. மீனாவை போல அவரது மகள் நைனிகாவும் சினிமாவிற்கு வந்துவிட்டாங்க. விஜயின் திரைப்படத்தில் அவருக்கு மகளாக நடித்து அசத்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீனாவின் கணவர் வித்யாசாகர் கடந்த 2022ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இவருடைய மரணத்துக்கு பின்பு மீனா பெரிதும் மீடியாக்கள் சந்திப்பதே இல்லை. ஆனால் தற்போது மீண்டும் பழையபடி மீடியா பக்கம் வர துவங்கியிருக்காங்க. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் நடன நிகழ்ச்சி ஒன்றில் நடுவராக பணியாற்றி வராங்க. நடிகைகளின் குறித்து பைல்வான் ரங்கநாதன் பேசும் கிசுகிசுகள் இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வந்த நிலையில் தற்போது நடிகை மீனா குறித்து பைல்வான் ரங்கநாதன் பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது நடிகர்கள் முன்பெல்லாம் பேட்டி கேட்டால் அந்த ஸ்டுடியோவில் இருப்பேன், இந்த ஸ்டுடியோவில் இருப்பேன் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என கூறுவாங்க. ஆனால் தற்போது பேட்டி கேட்டால் எவ்வளவு பணம் தருவீங்கள் என பேரம் பேசுறாங்க. அப்படி சமீபத்தில் பிரபல யூடியூப் சேனல் ஒன்று நடிகை மீனா பேட்டி எடுக்க கேட்டிருக்காங்க. அதற்கு மீண்டும் எவ்வளவு மணி நேரம் என கேட்டிருக்காங்க. 2 மணி நேரம் போதும் மட்டும் என 2 மணி நேரத்துக்கு 13 லட்சம் தர வேண்டும் என்று கூறியிருக்காங்க மீனா. பைல்வான் கூறிய இந்த விஷயத்தை தற்போது படு வைரல் ஆகிட்டு வராங்க ரசிகர்கள் எல்லாமே. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.